Question number 16. 12 defective pens are accidentally mixed with 132 good ones. It's not possible to just look at a pen and tell whether or not it's defective. One pen is taken out at random from this lot. Determine the probability that the pen taken out is a good one. இப்போ probability of taking a good pen calculate பண்ணலாம். The probability of taking out a good pen is n of e divided by n of s, the number of favorable outcome divided by number of possible outcomes. So number of favorable outcome calculate பண்ணிக்கலாம். So total இங்கே 12 defective pen இருக்கு plus 132 good pens இருக்கு. இப்போ good pens வந்து நம்ம எடுக்கிறதுக்காக தான் probability calculate பண்ணுறோம். அப்போ favorable outcome இதில் 132 தான் நம்மளுக்கு இருக்குது. இப்போ நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்னு பார்த்தோம்னா டோட்டலாக நம்மளுக்கு எத்தனை பென் இருக்குன்னா 12 டிஃபெக்டிவ் பென் ப்ளஸ் 132 குட் பென் இருக்குது. ஸோ ஆட் பண்ணிக்கிறோம் 4 144 பென்ஸ் டோட்டலாக இருக்குது. ஸோ n of s அப்போ நம்மளுக்கு சான்சஸ் பாசிபிள் சான்சஸ் எத்தனைன்னு பார்த்தோம்னா 144 பாசிபிள் அவுட்கம்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த வேல்யூஸை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் 132னும் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸு 144னும் இருக்குது. ஸோ 132 டிவைடட் பை 144. இதை ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 11 divided by 12. So 11 by 12 is the answer. So 11 into 12 is 132, 12 into 12 is 144. Question number 17. A lot of 20 bulbs containing 4 defective ones. One bulb is drawn at random from the lot. What is the probability that the bulb is defective? A probability of defective bulb calculate பண்ணிக்கலாம். n of e divided by n of s. நம்மளுக்கு டோட்டலாக என்னென்ன இருக்குன்னா 20 bulbs இருக்குது. அதில் 4 bulbs டிஃபெக்டிவாக இருக்குது. அப்போது 20ல் 4 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 16 பல்ப்ஸ் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஸோ n of e கால்குலேட் பண்ணலாம். இப்போ டிஃபெக்டிவ் பல்பு தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அதனால் நம்மளுக்கு ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் பார்த்தோம்னா டிஃபெக்டிவ் பல்பு 4 இருக்குது. ஸோ 4 ஃபேவரபிள் அவுட்கம். நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம் என்னென்னு பார்த்தோம்னா டோட்டலாக எத்தனை பல்ப் இருக்குது 20 பல்ப்ஸ் இருக்குது டோட்டலாக. ஸோ 20 சான்சஸ் இருக்குது. ஸோ 20 பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்குது. அப்போ இங்கே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 4 டிவைடட் பை n of s ஓட வேல்யூ 20. ஸோ 1/5. 1/5 தான் ஆன்சர். த probability of defective bulb is 1/5. Question number 17, second subdivision. Suppose the bulb drawn in is not defective and is not replaced. Now one bulb is drawn at random from the rest. What is the probability that this bulb is not defective? Now we have to calculate the probability of good bulb equal to n of e divided by n of s. இப்போ n of e கால்குலேட் பண்ணலாம். n of e கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி டோட்டலாக நம்மளுக்கு எத்தனை பல்ப்ஸ் இருக்குன்னா டோட்டலி தேர் ஆர் 20 பல்ப்ஸ் இருக்குது. இந்த 20 பல்ப்ஸில் bulb is
not defective and is not replaced. Suppose the bulb is ஒரு பல்பு நம்ம எடுக்கிறோம், அந்த பல்பு டிஃபெக்டிவ் இல்லை, நல்லா ஒர்க் பண்ணுற பல்பு தான். ஸோ ஒரு பல்பு நம்ம எடுத்துட்டோம். இப்போ 20 - 1 19 பல்ப்ஸ் இருக்குது. இப்போ டோட்டலாக எத்தனை பல்ப்ஸ் இருக்குன்னா 19 பல்ப்ஸ் இருக்குது. இந்த 19 பல்ப்ஸில் 4 பல்ப்ஸ் டிஃபெக்டிவ்னு அப்பயே கொடுத்துட்டாங்க. டோட்டலாக 20 பல்ப்ஸில் 4 பல்ப்ஸ் டிஃபெக்டிவ் பல்ப்ஸ்னு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். மிச்சம் இருக்கிற 16 பல்ப்ஸ் நல்லா ஒர்க் பண்ணுது. அந்த 16 பல்பில் ஒரு பல்பு நம்ம ஏற்கனவே ட்ராப் பண்ணிட்டோம். ட்ராப் பண்ணதுக்கப்புறம் இப்போ டோட்டலாக இப்போ 19 தான் இருக்குது. இந்த 19ல் 4 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு இப்போ 15 வராது, 16 வராது, 15 பல்பு தான் ஒர்க்கிங் பல்பு. ஸோ இப்போ ஒர்க்கிங் பல்பு தான் நம்ம கேல்குலேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் என்னென்னு பார்த்தோம்னா, ஒர்க்கிங் பல்பு நல்ல குட் கண்டிஷனில் இருக்க பல்பு எதுன்னு பார்த்தோம்னா 15. ஸோ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 15. ஸோ நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம் எவ்வளோன்னு இப்போ கேல்குலேட் பண்ணணும். நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம் அப்படின்னா டோட்டலாக 20 பல்ப்ஸ் இருக்குது. அந்த 20 பல்ப்ஸில் ஒரு பல்பு ட்ரா பண்ணிட்டோம். சப்போஸ் த பல்பு ட்ரான் இன் இஸ் நாட் டிஃபெக்டிவ் அண்ட் இஸ் நாட் ரீப்ளேஸ்டு. ஸோ ஒரு பல்பு நம்ம எடுத்துட்டோம், டிஃபெக்டிவ் பல்பு எடுக்கல, குட் பல்பு தான் எடுத்திருக்கோம். அதனால் நம்மளுக்கு 20ல் 1 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 19. ஸோ 19 பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்குது. டோட்டலாக 20 பல்ப்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த 20 பல்ப்ஸில் ஒரு பல்பு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்க ஒரு பல்பை நம்ம ட்ரா பண்ணிடுறோம். ஸோ டோட்டலாக 19 பல்ப்ஸ் இப்போ இருக்குது. ஸோ ஏற்கனவே 4 பல்பு டிஃபெக்டிவ் பல்புன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே ட்ரா பண்ணது டிஃபெக்டிவ் பல்பு கிடையாது, நல்ல ஒர்க்கிங் பல்பில் இருந்து தான் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல ஒர்க்கிங் பல்பு நம்மக்கிட்ட 16 இருந்துச்சு. ஸோ அந்த 16ல் ஒரு பல்பு ட்ரா பண்ணிட்டோம். இப்போது நம்மளுக்கு 15 பல்ப்ஸ் தான் இருக்கும். அதை வச்சு தான் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் இஸ் 15ன்னு நம்ம இங்கே போட்டிருக்கோம். நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கமில் பார்த்தோன்னா நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் பல்ப்ஸ் தான் நம்மளுக்கு கணக்கு. இது டிஃபெக்டிவ் பல்பா இல்லை ஒர்க்கிங் பல்பாங்கிறதுலாம் நம்மளுக்கு கணக்கு இல்லை. ஸோ இங்கே வந்து 19 பாசிபிள் அவுட்கம் இருக்குது, ஏன்னா ஒரு பல்பு ட்ரா பண்ணிட்டோம். இப்படியும் கேல்குலேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 4 டிஃபெக்டிவ் பல்பும் 15 ஒர்க்கிங் பல்பும் இருக்குது. ஸோ டோட்டல் பாசிபிள் அவுட்கம் பார்த்தோம்னா 19 பாசிபிள் அவுட்கம் இருக்குது. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். n ஆஃப் ஈயோட வேல்யூ 15 டிவைடட் பை n ஆஃப் எஸோட வேல்யூ 19. ஸோ 15/19 தான் இதுக்கான ஆன்சர். Number 18. A box contains 90 discs which are numbered from 1 to 90. If one disc is drawn at random from the box, find the probability that it bears a 2-digit number, a perfect square number and a number divisible by 5. So let us calculate probability of 2-digit numbers. n of e divided by n of s நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ டோட்டலாக 90 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ n of s இஸ் 90 பாசிபிள் அவுட்கம்ஸ். டோட்டலாக எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அத்தனை பாசிபிள் அவுட்கம்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ n of s-ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். n of e-ஓட வேல்யூ பார்த்தோம்னா இப்போ 90 நம்பர்ஸ் இருக்குது. டோட்டலாக 90 நம்பர்ஸ் இருக்குது. அதில் 1 2 3 4 5 6 7 8 9 மொத்தம் 9 நம்பர்ஸ் சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸ். மிச்சம் இருக்கிறது எல்லாமே 2 டிஜிட் நம்பர்ஸ் தான். ஸோ இந்த 90 நம்பர்ஸில் 9 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 81 இருக்கும். ஸோ 81 ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் இருக்குது. 2 டிஜிட் நம்பர்னால் 10லேருந்து 1 to 9 வரைக்கும் சிங்கிள் டிஜிட் நம்பர். 10 11 12 13 14 15 16 17 18 அப் டு 90 வரைக்கும் இருக்க நம்பர்ஸ் எல்லாமே 2 டிஜிட் நம்பர்ஸ் தான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 1 to 9 நம்பர்ஸ் ஆனால் சிங்கிள் டிஜிட் நம்பரை வந்து நம்மளுக்கு தேவையில்லை, இது நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 90ல் இந்த 9 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு 81 நம்பர்ஸ் இருக்குது. இந்த 81 நம்பர் என்ன நம்பர்னால் 2 டிஜிட் நம்பர்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 81 கிடச்சிருக்கு. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 81 divided by number of possible outcomes எவ்வளோ பார்த்தோம்னா 90. ஸோ 81/90 தான் நம்மளுக்கு இதுக்கான ஆன்சர். இதை இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம்னா டேபிள் நம்பர் 9ல் அடித்து போட்டோம்னா 9 9s are 9 10s are. ஸோ 9/10 ஆன்சர். அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ். n of e divided by n of s. இப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கான ஃபஸ்ட்டு ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஸ்கொயர் நம்பர்னால் 1 ஸ்கொயர்,
2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் இதனோட வேல்யூஸ் தான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு நம்ம சொல்கிறோம். 1 1s are 1, 2 2s are 4, 3 3s are 9, 4 4s are 16, 5 5s are 25, 6 6 are 36, 7 7s are 49, 8 8s are 64, 9 9s are 81. So 1 2 3 4 5 6 7 8 9 டோட்டலாக 9 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் எத்தனைன்னு பார்த்தோம்னா 9 இருக்குது. நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 90 நம்பர்ஸ் இருக்குது. டோட்டலாக 90 நம்பர்ஸ் இருக்கிறதுனால 90 பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். NF வேல்யூ 9ன்னு கிடச்சிருக்கா, NF S வேல்யூ 19 கிடச்சிருக்கா. ஸோ 1/10 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ probability of numbers divisible by 5 என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ divisible by 5னா 5 10 15 20 25 30 35 40 45 50 55 60 65 70 75 80 85 90. ஸோ டிவிசிபிள் பை ஏன் 90யோட ஸ்டாப் பண்ணிட்டோன்னா டோட்டலாக இருக்க நம்பர்ஸ் நம்மளுக்கு 90 நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 15 16 17 18. ஸோ NF எவ்வளோன்னு பார்த்தோம்னா 18 ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் இருக்குது. NF S வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா 90 பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்குது. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 18/90 தான் இதனோட வேல்யூ. ஸோ டேபிள் நம்பரில் 90 அடிச்சோம்னா டேபிள் நம்பர் 9 2/10 1/5 தான் ஆன்சர். Question number 19. A child has a die whose 6 faces show the letters as given below A, B, C, D, E, A. The die is thrown once. What is the probability of getting A, D? Probability of getting A. Formula எழுதிக்கலாம். N of E divided by N of S, number of favorable outcomes divided by number of possible outcomes. இப்போ number of favorable outcomes என்னன்னு பார்க்கலாம். இந்த டைஸில் A, B, C, D, E, Aன்னு 6 ஃபேஸஸில் 6 லெட்டர்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போது லெட்டர் A கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு A இருக்குது, இங்கே ஒரு A இருக்குது. ஸோ 2 ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். அதே போல் டோட்டல் பாசிபிள் அவுட்கம்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா தேர் ஆர் 6 ஃபேஸஸ் 1 2 3 4 5 6. ஸோ 6 பாசிபிள் சான்சஸ் இருக்குது, 6 பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்குது. ஸோ N of E வேல்யூ 2, N of S வேல்யூ 6. ஸோ ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1/3 தான் இதனுடைய ஆன்சர். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் D, N of E divided by N of S. A, B, C, D, E, A இருக்கு. நம்மளுக்கு Dங்கிற எழுத்து கிடைக்கிறதுக்கான ஃபேவரபிள் அவுட்கம் என்னன்னு பார்த்தோம்னா 6 பாசிபிள் அவுட்கம்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு ஃபேவரபிள்னு பார்த்தோம்னா ஒன்று தான். ஸோ 1. ஸோ பாசிபிள் அவுட்கம்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா 6. ஸோ N of E வேல்யூ 1, N of S வேல்யூ 6. 1/6 தான் இதுக்கான ஆன்சர். Question number 20. A lot consists of 144 ball pens, of which 20 are defective and others are good. Noori will buy a pen if it is good, but will not buy if it is defective. The shopkeeper draws a pen, one pen at random, and gives it to her. What is the probability that she will buy it? She will not buy it. First, N of Eங்கிற number of favorable outcome calculate பண்ணிக்கலாம். Total number of ball pen எவ்வளோனா 144. அதில் 20 பென் டிஃபெக்டிவாக இருக்கிறதுனால 20 டிஃபெக்டிவ் பென்னை சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 124 நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்க பென்னும் 20 பென் டிஃபெக்டிவான பென்னும் இருக்குது. டிஃபெக்டிவான பென்னை
யாரும் வாங்க போகிறது கிடையாது. ஆனால் 124ங்கிற இந்த பெண்ணை நம்ம வாங்க போகிறோம். ஸோ என் ஆஃப் இ வந்து பையிங், பென் நல்ல கண்டிஷனில் இருந்தால் மட்டும்தான் வாங்குவோம் அப்படின்னு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபேவரபிள் அவுட்கம் என்னென்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 124 தான். டிவைடட் பை நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்னு பார்த்தோம்னா டோட்டலாக எத்தனை பென் இருக்குது, 144 பென் இருக்குது. ஸோ டோட்டலாக இருக்க வேல்யூ தான் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம். ஸோ 124 டிவைடட் பை 144. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 31/36 ஆன்சர்னு கிடைக்கும். ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் பையிங், probability of buying plus probability of not buying equal to 1. probability of buying or value, probability of not buying இப்போ calculate பண்ண போகிறோம். டோட்டலாக 144 பென் இருக்குது. இந்த 144 பெனில் 20 பென் டிஃபெக்டிவ் ஆகும், 124 பென் ஒர்க்கிங் கண்டிஷன்லேயும் இருக்குது. 124 ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்க பென்னாக இருந்தால் கண்டிப்பாக ப்ராபபிலிட்டி ஆஃப் பையிங் கால்குலேட் பண்ணலாம். டிஃபெக்டிவ் பெண்ணை வாங்க போகிறதில்ல. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் பையிங்க்கு நம்ம இந்த வேல்யூ தான் கணக்கில் எடுத்துக்கிறோம். டிஃபெக்டிவ் பெண்ணாக இருக்கிறதுனால நம்ம வாங்க போகிறதில்ல. ஸோ ஃபேவரபிள் அவுட்கம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 20. பாசிபிள் அவுட்கம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பென் டிஃபெக்டிவாக இருக்குது, ஒர்க்கிங் கண்டிஷனாக இருக்குது, ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கிறோம். 144 பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்கும். ஸோ 20 டிவைடட் பை 144 சிம்பிளிஃபை பண்ணோம்னா 5/36. டேபிள் நம்பர் 4 அடிச்சு போட்டோம்னா 5/36 வரும் ஆன்சர். So question number 22. A game consists of tossing a 1 rupee coin 3 times and noting its outcome each time. Hanif wins if all the tosses gives the same result, that is 3 heads or 3 tails, and loses otherwise. Calculate the probability that Hanif will lose the game. So probability equal to n of e divided by n of s, number of favorable outcomes divided by number of possible outcomes. Number of favorable outcomes, number of possible outcomes கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி காயினை 3 times டாஸ் பண்ணுறோம். ஸோ 2/3 நமக்கு டோட்டல் பாசிபிள் அவுட்கம் எவ்வளோ வரும்னா 8 வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெட் ஹெட் ஹெட், tail tail tail, head tail tail, head head tail, tail head head, tail tail head, head tail head, tail head tail. So total 8 possible outcomes இருக்கு. What is the probability of winning the game? Probability of winning the game if all the tosses gives the same result. எது இதெல்லாம் நம்மளுக்கு சேம் ரிசல்ட் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஸோ n of e divided by n of sல ஃபேவரபிள் அவுட்கம் நம்மளுக்கு எத்தனை கிடைச்சிருக்குன்னா 2 divided by பாசிபிள் அவுட்கம்ஸ் எத்தனைன்னு பார்த்தோம்னா டோட்டலாக 8 இருக்குது. ஸோ 2/8 சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1/4. ஸோ த ப்ராபபிலிட்டி ஆஃப் லூசிங் த கேம் என்னென்னு பார்த்தோம்னா n of e divided by n of s. So probability of number of favorable outcomes என்னன்னு பார்த்தோம்னா 1 2 3 4 5 6. So 6 favorable outcomes divided by possible outcomes 8. So simplify பண்ணோம்னா 3/4 தான் answer. So the probability of losing the game is 3/4. Formula பிரகாரம் போட்டோம்னா probability of winning the game plus probability of not winning the game equal to 1. Probability of winning the game is 1/4 plus probability of not winning, that is probability of losing the game is, so probability of not winning the game equal to this one minus 1/4. So LCM எடுத்து add பண்ணோம்னா 1 into 4 1 4 minus 1 4 இருக்கு 1 இல்லை. So 4 minus 1 divided by 1/4 therefore
4ல் 1 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 3/4 தான் ஆன்சர். ஸோ ஃபார்முலா பயன்படுத்தி நம்ம இப்படியும் போடலாம், டைரெக்டாகவும் இப்படியும் போடலாம்.